வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை டெவென்ச்சர்ஸ்க்காக செந்தில் தேவராஜ். இன்றைக்கி கியூப் லெசன்ஸோட 6வது நாளில் இன்றைக்கி இருக்கும். முந்தா நாள் இந்த ப்ளஸ் எப்படி போகிறதுன்னு கற்றுக்கணும். அதை எப்படி இந்த சைட்லேயும் அலைன் பண்ணி கொண்டு வரதுன்றது நேற்று கற்றுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று ஈவினிங் நான் முடிக்கும் போது சொன்னது போல் இந்த கார்னர் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் பீஸுங்களை கரெக்டாக அந்தந்த சைடில் இருக்க கலர்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். அதாவது வந்து ப்ளூவு, ரெட்டு, எல்லோ இது மூணும் வந்து சரியாக வந்தாலும் ஓகே, இல்லைன்னாலும் இந்த கார்னரில் கரெக்டாக அந்த 3 பீஸ் இருக்கிற பீஸ் மாறி வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி, இந்த மாதிரி எப்படின்னா மாறி வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கிறோம். இது பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே பாருங்கள், க்ரீனு, ஆரஞ்சு, எல்லோ, கரெக்டாக ஆரஞ்சு, க்ரீன், எல்லோ இந்த மாதிரி வந்தால் போகிறோம். இன்றைக்கி லெசனு இந்த மாதிரி 4 சைடும் கொண்டு வரதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பீஸுங்களை சரியாக திருப்பி வைக்கிறது 7வது நாள் லெசன், அதுதான் நமக்கு ஃபைனல் லெசன். ஸோ இதை நல்லா பார்த்து கவனமாக இந்த ஃபார்முலாங்களை குறித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நேரடியாக லெசன்ஸ்குள்ளே போகலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கியூப் கிளாஸஸோட 6வது நாள், கடைசி நாளுக்கு முந்தைய நாள். நேற்று வந்துட்டு இது ப்ளஸ்ஸை வந்து சரியாக சேர்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்னர் பீஸுங்களை சரி பண்ணி கொண்டு வர வழியை பார்க்க போகிறோம். சரி பண்ணுறதுன்றது எப்படின்றதை நான் இந்த கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, நம்ம நேரடியாக வகுப்புக்குள்ளே செல்லலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு. ஸோ ஒரு கலர் இல்லை, ப்ளூக்கு பதில் க்ரீன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ, ப்ளூ, ரெட்டு. இங்கேயும் ஒரு கலர் மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, எல்லோ. அதே மாதிரி இங்கேயும் ரெட்டு, க்ரீன், எல்லோ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மாறி இருக்குது. ஸோ இது 3 மாறி இருக்குது. இது ஒரு பீஸ் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபார்முலாவுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, எந்த பீஸ் கரெக்டாக இருக்கோ அந்த சைடு நம்ம ரைட் சைடு வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அகெயின் நம்ம எல்லா ஃபார்முலையும் நம்ம பண்ணுற மாதிரி ரைட் சைடு வச்சுக்கோங்க. இந்த கார்னர் பீஸ், அதாவது இந்த ரெட்டு, க்ரீனு, எல்லோ, இந்த கார்னர் பீஸில் எது அதே மாதிரி இருக்குது பாருங்கள், க்ரீனு, ரெட்டு, எல்லோ. ஸோ இந்த பீஸை ரைட் சைடு ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் பண்ணணும். ஒரு சில டைமில் 4மே சேராமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், எந்த சைடு வேணால் வச்சு இந்த ஃபார்முலா பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்னர் பீஸ் கிடைக்கும். அது எதுன்னு செக் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு அதை ரைட் சைடில் வச்சுட்டு இதே மாதிரி முன்னாடி உங்களை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா, இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 பீஸையுமே சரியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒரே ஸ்டெப்பில் முடிகிறது கஷ்டம். ஒரு 2-3 ஸ்டெப்புக்கு 2 ஸ்டெப்லையோ இல்லை 3 ஸ்டெப்லையோ முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போது லெசனுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ரைட் சைடு வச்சிட்டோமா, இந்த கார்னர் எட்ஜ் பீஸை ரைட் சைடு வச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மேலே ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பவுமே கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைமாக மேலே ட்விஸ்ட் பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு தடவை இது பக்கம் திருப்பி இருந்தோம். இப்போ வந்து மேலே ட்விஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் கீழே வந்து மேலே ஒயிட்டை மேலே தூக்குங்க. தூக்கினப்புறம் இவரை அகைன் பொசிஷன் கொண்டு வாங்க. மேலே ட்விஸ்ட் பண்ணவரை அகைன் பொசிஷன் கொண்டு வாங்க. இப்போ என்ன ஆகும், ஒயிட் 2 பிரேக் ஆகிடும், ஒரு ஒயிட் இங்கே போயிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், சேம் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பண்ணுங்கள். கீழே இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் மேலே தூக்குங்க. தூக்கிட்டு இந்த பக்கம் இவர் வெளில போனார் இல்லையா, அவரை திரும்ப உள்ளே கொண்டு வாருங்கள். இப்போது இவரை கீழே இருக்குங்க, அகைன் இவரை சேர்த்துட்டு இவரை கீழே இருக்குங்க. இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் இந்த கார்னர் பீஸ் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் எந்த மாற்றமும் நடக்கவில்லை. ஓகேயா, இது எதுவுமே மாறல. அகைன் சேம் ஃபார்முலாவை திரும்ப போடணும். ரைட்டு போட்டு ஓகேயா. 2வது தடவை போட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, இது இருக்குது, இது 2 சேர்ந்துருச்சு, அதே மாதிரி இது 2 சேர்ந்துருச்சு. பெரும்பாலும் இந்த ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் 2 சைடில் சேர்ந்துருச்சுனாவே அடுத்த 2 சைடு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். பெரும்பாலும் 99% அப்படி தான் வரணும். கியூப் கரெக்டான கியூபாக இருந்தால் அப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாக எல்லாமே செட் ஆகிடுச்சு. இதில் இந்த 2 சைடு மட்டும்தான் சேர்க்கணும். இது தனி ஃபார்முலா, அது வேறு ஃபார்முலா, ஈஸியான ஃபார்முலா, அதுதான் கடைசி ஃபார்முலா. ஓகே, இதே திரும்ப நான் இந்த கியூப்பில் பண்ணி காட்டுறேன். இதில் எந்த மாதிரி ரிசல்ட், அதில் பார்த்தீங்கன்னா அதில் 2 பக்கம் சேர்ந்துருச்சு ஃபுல்லாகவே. இதில் எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். சேம் ஃபார்முலா இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். கார்னர் பீஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், எது சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். ரெட்டு, இது ப்ளூ, க்ரீன், ரெட்டு, சரி ப்ளூ, ரெட்டு, க்ரீன், ரெட்டு இருக்குது. இது ஆரஞ்சு, இதுலேயும் சேரலை. இங்கே ஆரஞ்சு, ப்ளூ சேரலை. இங்கே ரெட்டு, ப்ளூ எதுவுமே சேரலை. இதில் எதுவுமே சேராமல் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் சில டைமில். அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் எந்த சைடு வேணால் பிடிச்சிட்டு, ஆனால் இது ஒயிட் கீழே இருக்கணும் எப்போவுமே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே ரைட் ட்விஸ்ட், அகைன் கீழே இருந்து மேலே தூக்குங்க ரைட் சைடில், அகைன் இதை பொசிஷன் கொண்டு வாங்க. இப்போ கீழே இருந்து மேலே இதை கொண்டு போங்க லெஃப்ட் சைடில், இதை திரும்ப கொண்டு வாங்க. இவரை கீழே இருக்குங்க, இவரை எப்படி எடுத்துன்னு வந்து இவரை கீழே இருக்குங்க. முடிஞ்சு போச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இது சேரவே இல்லை, இது சேரலை,
ஆனால் இங்கே சேர்ந்துருக்கு. ஒரு தடவை செய்யும்போது ஏதோ ஒரு கார்னர் பீஸ் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? இப்போ அந்த கார்னர் பீஸை ரைட் சைடு வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டை பார்த்தா மாதிரி இந்த கார்னரில் வச்சுக்கணும். ரைட் சைடு கார்னரில் வச்சுட்டு இப்போ சேம் ஃபார்முலா போட்டு பண்ணும்போது மறுபடியும் அது சேரலை. ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குது, இங்கே மாதிரி இருக்குது, இங்கே மாதிரி இருக்குது. ஓகே, மறுபடியும் இன்னொரு தடவை இதே கார்னர் பீஸ் மாற்றாமல் அப்படியே அந்த கார்னர் அப்படியே வச்சு சேருங்க. திரும்ப அந்த ஃபார்முலா போடுங்க. கொண்டு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. க்ரீன் ஆரஞ்சு. அதே மாதிரி அதுலேயும் லக்கிலி நம்ம இதே மாதிரி 2 பக்கம் சேர்ந்துருச்சு. எல்லா டைமும் இந்த மாதிரி வரதுக்கான இது ரொம்ப 99% வராது. ஏதோ இன்றைக்கி லக்கியாக 2த்துலேயுமே அந்த மாதிரி வந்திருக்கு, 2 கியூப்லேயுமே. ஓகே, இதுதான் இன்றைய லெசன். உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த கார்னர் பீஸுங்களில் கரெக்டான பீஸுங்களை அந்த பக்கம் கொண்டு வரணும். அதாவது 3 கலரும் அந்த பக்கம் இருக்கணும். கரெக்டாக பொசிஷனுக்கு வரணுன்றது, இந்த மாதிரி பொசிஷன் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த 3 கலரும் கரெக்டாக இருக்கணுன்றது மட்டும் தான். இங்கேயும் அதே மாதிரி இருக்கணும், இங்கே இருக்கணும். வேறு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. கடைசி நாள் நம்ம அடுத்த ஃபார்முலாவில் நம்ம அதை சரி பண்ணி க்யூபை பர்ஃபெக்டாக எல்லா சைடையும் சேர்க்கறது தான் அடுத்த லெசன். அதுதான் இறுதி லெசன். ஸோ 6வது நாள் வகுப்பு இன்னையோட முடியுது. இது கொஞ்சம் ஈஸியான ஃபார்முலா கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இதில் 2-3 டவுட்ஸும் உங்களுக்கு வரும். அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள். சப்போஸ் அதுலேயும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது கிளாரிஃபிகேஷன் நாளைக்கு கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 6வது நாள் முடிவில் நம்ம வந்துட்டு அந்தந்த பீஸுங்களை சரியாக அந்தந்த கார்னருக்கு எப்படி கொண்டு வருதுன்றதை தெரிஞ்சிக்கணும். ஒரு பீஸ் நேச்சுரலாகவே இங்கே சேர்ந்து போச்சு. மீதி எல்லாம் சேர்க்கணும். நம்ம ப்ளூவு, எல்லோ, ரெட்டு கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ கரெக்டாக வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு 2 சைடு சேர்க்கும்போது 3வது சைடு சேர்ந்துடும் நமக்கு. அதனால் இதையும் கரெக்டாக வந்திருக்கு. 4 சைடும் சரியாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் நமக்கு சேர்ந்துருக்கு, மீதி 3 பீஸ் சேரலை. ஸோ இதை எப்படி கொண்டு வந்து சரியாக சேர்க்க போகிறோன்றது தான் நம்மளுடைய இறுதி நாள் லெசன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் க்யூப்பில் ரொம்ப முக்கியம். எந்த கேமுக்கும் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். குறிப்பாக இதுக்கு வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். பட் ஆனால் ப்ராக்டிஸ் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை சும்மா இருக்க நேரத்தில் கையில் வச்சு விளையாடிட்டே இருங்க. உங்களுக்கு ஈஸியாக ட்ரெயின் ஆகிடும். நல்லாவும் இதை பண்ணலாம் நீங்கள். ஸோ 6வது நாள் லெசனை இந்த லெவலில் நம்ம முடிக்கிறோம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அதை இது பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ், டெவென்ச்சர்ஸ்க்காக.